மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள்? மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சியில் உங்களின் காதல், திருமணம் அதாவது குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். மேலும் இந்த ஜென்ம சனி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யப் போகிறது என்றும் பார்ப்போம். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் வியாசா சேயின் வணக்கம். மார்ச் 29, 2025 அன்று நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சியில் உங்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம். 7.5 சனியின் 2ஆம் கட்டமான ஜென்ம சனி நடைபெறுவதால் மீன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும். ஜென்ம சனியாலும் குரு பெயர்ச்சியாலும் ஜூன் 2026 வரை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சினைகள் சற்று அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். குடும்பத்தில் 3வது நபரின் தலையீடு குடும்ப உறவுகளில் கடுமையாக பாதிப்பு வர வாய்ப்பு உள்ளது. சிலருக்கு குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கும் சூழ்நிலை வரலாம். ஜூலை 2026 முதல் ஜூலை 2027 வரையிலான காலகட்டத்தில் குடும்ப பிரச்சினைகளை ஒவ்வொன்றாக தீர்க்க முடியும். எதிரிகளை அடையாளம் காண முடியும். மேலும் எதிரிகளின் செல்வாக்கு குறைக்கவும் முடியும். மேலும் சுபகாரிய விழாக்களை நடத்த இது ஒரு நல்ல நேரம். ஆகஸ்ட் 2027 முதல் பிப்ரவரி 2028 வரையிலான காலம் கலவையான பலன்களை தரும். முடிந்தவரை இந்த கட்டத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும். திருமணம் முயற்சி செய்யும் மீன ராசிக்காரர்களுக்கு திருமணம் தாமதம் ஆகும். அதிகம் முயற்சி செய்தால் மட்டுமே திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. 7.5 சனியின் 2ஆம் கட்டமான ஜென்ம சனி நடைபெறுவதால் மீன ராசிக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருக்கும் என்றாலும் அனுசரணை குணம் உங்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் என்று சொல்லலாம். காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்த கட்ட காதல் வாழ்க்கை எடுத்து செல்லுவதில் சிரமம் இருக்கும். வாழ்க்கைத் துணையின் கருத்தை கட்டாயம் கேட்க வேண்டும். மேலும் வாக்குவாதங்களை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். சனி 7ஆம் வீட்டை பார்ப்பதால் குடும்பத்திலும் தொழில் கூட்டாளி வகையிலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும். ஜூலை 13 முதல் நவம்பர் 28 வரை சனி வக்ர நிலையில் இருக்கும். இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நிவாரணம் கிடைக்கும். குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும். வீண் ரோஷம் மற்றும் அலட்சியம் ஆகியவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும். எதிரியின் பலத்தை குறைவாக மதிப்பிடக்கூடாது. பயப்பட வேண்டாம். அமைதியும் முன் யோசனையுடன் செயல்பட்டால் இந்த ஜென்ம சனி கடப்பதில் சிரமம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம். கடந்த கால நிகழ்வுகளை நினைத்து மனதை வருத்திக் கொள்ளாமல் எதிர்காலத்தை நோக்கி முன்னேற வேண்டும். இந்த ஜென்ம சனி உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யப் போகிறது என்று பார்ப்போம். ஜென்ம சனியால் பதற்றம் உண்டாகும். வயிறு, பித்தப்பை மற்றும் பிற செரிமானப் பகுதிகள் தொடர்பான பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கும் ஆரோக்கியத்தில் பிரச்சினை வர வாய்ப்பு உண்டு. மேலும் சிலருக்கு பரம்பரை உபாதைகள், ஹார்மோன் பிரச்சினைகள் மற்றும் முதுகு பிரச்சினைகள் வரலாம். மருத்துவ செலவு ஏற்படும். இருப்பினும் பயப்பட வேண்டியதில்லை. பாதிப்புகள் வந்தாலும் சரியாகும். வீட்டில் பெரியவர்களை கவனமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். தாய் தந்தையின் உடல் நலம் பாதித்து பிறகு சரியாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆகஸ்ட் 2027 முதல் பிப்ரவரி 2028 வரை உடல்நலம் சராசரியாக இருக்கும். சோதனையான கட்டமாக இல்லாவிட்டாலும் அது ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாகவும் இருக்காது. ஜென்ம சனி காலகட்டத்தில் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கட்டாயம் கொடுக்க வேண்டும். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவனித்துக் கொள்வது சவாலாக இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும். இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து கொள்ளவும். நன்றி.